அவர் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். மேலும் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும், அவைகளில் இலைகள் உதிர்வதில்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்கும் மாணவைகள், அதாவது மருந்துக்கும் மாணவைகள். தேவனுக்காய் தாகத்தோடு நாம் காத்திருந்தோமானால் அவர் நம்மை ஆறுகளை கொண்டு, ஆவிக்குரிய ஆறுகளை கொண்டு நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அந்த ஆவிக்குரிய ஆறுகளால் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அக்கம் பக்கம் உறவுகள், நண்பர்கள், எதிரிகள், துரோகிகள், புறஜாதிகள் எல்லோருக்கும் அது பிரயோஜனம் உள்ள கனியை கொடுக்கக்கூடியதாய், அதன் நிலைகள் மருந்துக்கு உகந்ததாய் இருப்பதாக என்பதே இந்த தாகத்தின் ஆழமான அர்த்தமாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காய் நான் தாகத்தோடு இருக்கிறேனா, அல்லது உலக தேவைகளுக்காய் கிறிஸ்துவை தேடுகிறவனாய் இருக்கிறேனா என்பதை இந்த நாளிலே சிந்திப்போம். அந்த நதியின் ஓரம் நாம் எப்படி நடப்பட்ட மரமாய் இருக்கிறோம், அதனுடைய கனிகள் மாதந்தோறும் எப்படி பலன் கொடுக்கிறதா இருக்கிறது, அந்த கனிகள் எப்படி கெட்டு போகாமல் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய இலைகள் ஏன் உதிர்வதில்லை என்பதை நாம் இந்த நாளில் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுக்காய் தாகத்தோடு ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 9 மற்றும் 12ஆம் வசனத்தையும் இந்த நாளிலே தியானிப்பீர்களானால் தேவன் உங்களோடு பேச காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காய் தாகத்தோடு இருப்போம். கர்த்தருடைய ஆறுகளால், ஆவிக்குரிய ஆறுகளால் நிரப்பப்படும் பொழுது நம் வாழ்க்கை மாத்திரமல்ல, நம் குடும்பம், நம் பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள எல்லோரும் தேவனை அறிந்து கொண்டு சுகம், பலன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தை பெற்று கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழவே அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். குற்ற உணர்ச்சியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுவிக்கவே அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். அவர் நம்முடைய இரட்சகர். இதுவே நற்செய்தி, இதுவே நற்செய்தி. அவர் நம்மை மீட்க வந்த உண்மையான ஹீரோ. அவர் நமக்காய் யாவையும் செய்து முடித்தார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, நாம் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது எல்லோருடைய வாழ்க்கையிலும் நாம் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருப்போம். ஆமென். God bless you. Have a good day.